சார் என்னாச்சுமா? சார் நான் ரோட்ல நடந்து வரப்போ என்னோட செயினை பைக்ல வந்த 2 பேர் அறுத்துட்டு ஏம்மா? போயிட்டாங்க சார். என்னம்மா சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? எந்த இடத்துல நடந்துச்சுன்னு சொல்லுமா. சார் நான் அந்த ஏரியால ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்பதான் சார் இது நடந்துச்சு. செயினை அடுத்துட்டு போனவங்க யாருன்னு உன்னால அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல சார், வந்தவங்க 2 பேரும் முகத்தை மூடி ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. அதனால அவங்க முகத்தை சரியா பார்க்க முடியல. வண்டி நம்பராவது பாத்தியாமா? இல்ல சார், பதட்டத்துல நான் பார்க்க மறந்துட்டேன். அவங்க என் செயினை புடிச்சு இழுத்தப்போ நான் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஆனா வண்டியோட மாடல் கலர் எல்லாமே தெரியும். வண்டி பேஷன் ப்ரோ, ரெட் கலர் வண்டி சார். இருமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. யோ கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயா. கொடு. நான் குடிங்க. நீங்க போன தேங்காய் கடை இருக்கிறது எந்த ஏரியாமா? விருகம்பாக்கம் சார். அப்படியா? கான்ஸ்டபிள், இந்த அம்மா கிட்ட டீட்டெயிலா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்க. ஓகே சார். நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போமா. நான் என்ன எதுன்னு விசாரிக்கிறேன். ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லி அனுப்புறோம். உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போமா. சார் சார், திருடங்க அறுத்துட்டு போனது என்னோட தாலி செயின் சார். நான் இன்னைக்கு கோயில்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கேன். அதுக்கான பொருள்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போற வழியில தான் இப்படி ஆயிடுச்சு சார். என்னோட தாலி இல்லாம என்னால பூஜை பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சம் உடனே விசாரிச்சு என் தாலியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அட என்னம்மா உன்னோட பெரிய வம்பா போச்சு. உடனே எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்? இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். சிட்டில ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு நாளும் எத்தனை செயின் ஸ்நாட்ச் நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? உன் செயின் அறுத்துக்கிட்டு போனது யாரு, எந்த ஏரியா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுமா. நாங்க அப்படியே உன் செயினை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சாலும் அவன் உன்னோட செயினை கையில வச்சிருப்பானான்னு தெரியாது. உறுதியா சொல்ல முடியாதுமா. இவனுங்கெல்லாம் செயின் அடிச்சதும் உடனே கை மாத்தி விட்டுருவானுங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்களை வேற என்னமா பண்ண சொல்ற? இருக்கிற சிச்சுவேஷனை உங்ககிட்ட நான் அப்படியே சொல்றேன். இதுதான் நடைமுறை. உனக்கு இது புதுசுமா. எங்களுக்கு டெய்லியும் இந்த மாதிரி கேஸ் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? அழாத ஆதித்யா. தமிழ் உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன், அழாத. அம்மா நீங்களும் தானே அழுதுட்டு இருக்கீங்க. அழாத. இப்ப அம்மா அழல, ஓகேவா? நீங்களும் அழக்கூடாது. சாமி, என்னமாச்சு? ஏன் இன்னும் கோயிலுக்கு வந்து சேரல? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வந்தா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? என்னம்மா, நான் கேட்டதுக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாமா? இங்க பாருமா, இந்த மாதிரி பூஜை பண்றப்ப நிச்சயமா அதை தடுக்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குமா. அதை எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு இந்த பூஜையை நடத்தி ஆகணுமா. அந்த சாமி உனக்கு எப்பவும் துணையா இருக்குமா. நீங்க உடனே கிளம்பி கோயிலுக்கு வாங்க. பூஜையை நல்லபடியா முடிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, நான் இப்பவே வரேன். சரிம்மா. வாங்க போலாம். என்ன சொல்றீங்க பாரதி? உடனே எனக்கு போன் பண்ண வேண்டியதானே? எனக்கு அப்ப இருந்த டென்ஷன்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார். அதனாலதான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்களும் என் தாலி செயின் கிடைக்குமான்னு உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த பூஜையே பண்றேன். ஆனா இப்ப சுமங்கலி பூஜை பண்ணும்போது என் கழுத்துல அவர் கட்டின தாலியே இல்ல.
ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தாலி இல்லாம உடம்பெல்லாம் அப்படியே பத்திட்டு எரியற மாதிரி இருக்கு. அப்படியே ஆத்துலயோ குளத்துலயோ குதிச்சு செத்துடலாம் நினைச்சேன். ஆனா என்ன நம்பி என் பசங்க இருக்காங்க. என் தாலி எனக்கு வேணும் சார். என் தாலி எனக்கு வேணும். என்னம்மா இப்படி சொல்றீங்க? பூஜைக்கு வரப்போ உங்க தாலி திருடு போயிடுச்சா? இது நல்ல சகனமே இல்லையே. தாலி கழுத்துல இல்லாம சுமங்கலி பூஜை பண்ணவே கூடாது. அது ரொம்ப பெரிய அபசகுணம். நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்ப உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருவாருன்னு அந்த அம்மனே வாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. என்னம்மா பேசுறீங்க? அவங்களே தாலியை தொலைச்சிட்டு வந்து அழுதுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா அவங்க மனநிலை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துங்க. பாரதி ப்ளீஸ், முதல்ல அழுகிறத நிறுத்துங்க. நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்க, இந்த விஷயத்துக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பூஜை நல்லபடியா நடக்கும். எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அதை நீங்க தான் நடத்தி காட்டணும். உங்களால அது முடியும். திருடு போன உங்களோட தாலி திரும்பவும் உங்க கழுத்துக்கு வரும். உங்களுக்கு அது கிடைக்கும். சார், என்ன சமாதானப்படுத்த நீங்க இதெல்லாம் சொல்லலாம். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் எப்படி சார் அது எனக்கு கிடைக்கும்? இந்த நிமிஷம் இந்த அம்மனை மட்டுமே நம்பி வந்து